ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 29, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. லீலாவதி தூங்கி கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்க பக்கத்துல படுத்திருந்த அவங்க புருஷன் வெங்கடேசனை காணும்னு சொல்லி தேடுறாங்க. என்னது இது கதவு திறந்திருக்கு, இவரை காணுமேன்னு தேடி போறாங்க. இவர் என்னன்னா வெங்கடேசன் மேல மொட்டை மாடில நின்னு லட்சுமின்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. உன்னை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சரியான தூக்கம் கூட இல்ல. உனக்கா இந்த மாரி நிலைமை அப்படின்னு நினைச்சு சரியான தூக்கம் இல்ல, சாப்பாடு நல்லா சாப்பிட முடியல, எனக்கு உன் நினப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல எனக்கு நீங்க ஃபோன் பண்றதுக்கிறத யாராச்சும் பாத்திர போறாங்கன்னு அந்த லட்சுமின்றவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல லீலாவதியும் அவரை தேடிக்கிட்டு வராங்க. அப்ப லட்சுமி சொல்றாங்க, இந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறது அங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா ஏதாச்சும் பிரச்சனை ஆகப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கேயாச்சும் நல்லா இருப்பேன்னு நினைச்சு நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா உன்னை ஏன்டா பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க குற்ற உணர்ச்சியா இருக்கிறதுக்கு? எல்லாம் என்னோட விதி. லட்சுமி சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் திரும்ப பார்த்திருக்கவே கூடாது அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. அதுக்கு சுந்தரராஜன் சொல்றாரு, இதுவும் ஒரு விதிதான். நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை வருஷம் கழிச்சு ஒண்ணா சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் லீலாவதி ஏங்க ஏங்கன்னு சொல்லிட்டு மேல ஏறி வராங்க மாடிக்கு. மேல வந்து இவர் யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்கறத பாக்குறாங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல? அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நேரத்துல வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தூக்கம் வரல. அதான் மேல வந்து நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே யாருக்கோ ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன்னு பொய் சொல்றாரு. லீலாவதி கேக்குறாங்க, இந்த நேரத்துல எங்கங்க ஆபீஸ்லாம் தொறந்திருக்க போது, இப்ப போய் ஆபீஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்றாரு, திரும்பவும் பொய் சொல்றாரு. இல்ல, ஆபீஸ்ல இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்து வைக்க சொல்லதான் நான் நைட் செக்யூரிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்றாரு. சும்மா ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு வாய்க்குள்ள மொனவிக்கிட்டே போறாரு. இவங்க அவர் போறத பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. காலையில விடியுது. கிச்சன்ல வெண்ணிலா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அருவி வந்து ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன இன்னைக்கு காலேஜ் போலையான்னு கேட்கும்போது, இன்னைக்கு காலேஜ்ல ஒரே போரு. இன்னைக்கு நான் காலேஜ் போல அண்ணின்னு சொல்றா. அருவிகிட்ட சொல்றா வெண்ணிலா, படிக்கிற வயசுல ஒழுங்கா படிக்கணும். அது போரு, இது போருன்னுலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி நீ இனிமேலு லீவ் போட்டீன்னா நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான், நீ இனிமேல் நான் லீவ் போட மாட்டேன்னு சொல்றா. ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேக்குறா. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு பல்லு விளக்கிட்டு வா, உனக்கு சுட சுட டிஃபனே ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவளும் சரி அண்ணின்னு சொல்லிட்டு அவளும் போறா. அப்பதான் அண்ணாமலை வராங்க. அவங்க வர நேரத்துல வான்மதி பூஜை தட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, அத்தை கற்பூரம் எடுத்துக்கோங்க, நான் முன்னாடி மாதிரிலாம் இல்ல, மாறிட்டேன். வான்மதி சொல்றா அண்ணாமலைகிட்ட, நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் எந்த தப்பு பண்ணாலும் நீங்க என்னை விட்டு கொடுக்காம எல்லார் முன்னாடியும் நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுனீங்க. அதனால நான் மாறிட்டேன்னு சொல்லி கற்பூரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. அவங்களும் கற்பூரம்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள கிச்சனுக்குள்ள வராங்க. என்ன வெண்ணிலா, எப்ப பார்த்தாலும் கிச்சனுக்குள்ளே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கிச்சனுக்குள்ள நீ வேலை செய்யறத விட்டுட்டு நீ எப்பதான் ஆபீஸ் பொறுப்புகள்லாம் எடுத்துக்க போற? அதுவும் இல்லாம உனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். வருண் கிட்ட நான் போட்ட சவால்லாம் மறந்துட்டியா? இப்படியே கிச்சனுக்குள்ளேயே இருந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை. வெண்ணிலா சொல்றா, இதுவும் என்னோட பொறுப்பு தானே அத்தை. அதெல்லாம் செய்யுமா, நீ மட்டும் செய்யணும்னு என்ன இருக்கு? வான்மதி இருக்கால, வான்மதிட்டையும் கொஞ்சம் பொறுப்பெல்லாம் தர வேண்டியதானே? அவளும் கத்துக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ அடுத்தது பிசினஸ்ல என்ன பண்ணுன்றத யோசி. இதுக்கப்புறம் நீ தானே பிசினஸ்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிச்சனை விட்டு வெளியே வந்து பிசினஸ்ல என்ன பண்ணலாம்னு கத்துக்க, அறிவ வளர்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, சரி அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல அதையும் சேர்த்தே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்பவும் நீ கிச்சனை விட்டு வெளில வர மாட்ட, வான்மதி கிட்ட இந்த கிச்சனை ஒப்படைக்க மாட்ட அதானே அப்படின்னு கேக்குறாங்க. வான்மதி இவங்க பேசுறதான் தூரமா நின்னு கேட்டுட்டு இருக்கா. இவளே சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா விட மாட்டாங்க போல இருக்கே. நான் கிச்சன்ல வேலைக்காரியா இருக்கணும், அதானே உங்களோட ஆசை. அது மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன். அப்படிலாம் நான் வந்து கிச்சன்ல மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க வெண்ணிலா கிட்ட, அப்பனா நீ வான்மதி கிட்ட இந்த கிச்சன்ல ஒப்படைக்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும், இல்லத்த, அக்காவும் பாத்துக்கட்டும், நானும் பாத்துக்கிறேன். நான் சமைச்சு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடணும்னு தான் என்னோட ஆசை அப்படின்னு அண்ணாமலைகிட்ட சொல்றா வெண்ணிலா.
அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, "சரி அது உன்னோட இஷ்டம். ஆனா பிசினஸ்குள்ளேயும் நீ கவனம் செலுத்தணும். இல்லன்னா நான் உன் கிச்சனுக்குள்ளேயே வர விட மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அத்த" அப்படின்னு சொல்றா. அவங்களும் போறாங்க அந்த இடத்த விட்டு. மாடியிலேருந்து வருண் இறங்கி வரான். அப்போ அவனுக்கு ஃபோன் வருது. யாருன்னு கேட்கவும், "நான் தான் வக்கீல் பேசுறேன். சார் உங்கள்ட்ட பேசுனாங்களாமே, உங்க ஒய்ஃப் கிட்ட எம்ஓயூட்ட சைன் வாங்கணும். அப்பதான் மத்தபடி அடுத்த ப்ரொசீஜர ஸ்டார்ட் பண்ண முடியும்னு" சொல்றாரு வருண் கிட்ட அந்த வக்கீல். வக்கீல் சொல்றாரு வருண் கிட்ட, "சார் உங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் இங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது" அப்படின்னு சொல்றாரு வக்கீல். உடனே, "நான் சொல்லிட்டேன் சார்" அப்படின்னு சொல்றான் வருணும். வருண் சொல்றான் வக்கீல்ட்ட, "எந்த பிரச்சனையும் வராது. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு" சொல்றான். "சரி சார், நீங்க சொன்ன கான்செப்ட் படி தான் நாங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "டைமுக்கு நான் சொன்னபடி வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா, ஃபார்மாலிட்டி சீக்கிரம் முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாரு அந்த வக்கீலும். "சரி நான் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு வருணும் ஃபோன வைக்கிறான். வெண்ணிலா சமைச்சு முடிச்சு டைனிங் டேபிள் எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு இருக்கா. அப்போ வருண் வெண்ணிலா கிட்ட வந்து, "நம்ம வெளில போறோம் கிளம்புன்னு" சொல்லவும், "என்னங்க இப்ப திடீர்னு சொல்றீங்க? இப்பதான் சமைச்சு முடிச்சேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வரேன்" அப்படின்னு சொல்றா. "இல்ல பெரியம்மா, அருவிலாம் இருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க. நீ கிளம்பு" அப்படின்னு சொல்றான் வருண். முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் வெண்ணிலா கிட்ட. எங்கன்னு கேட்கவும், "நான் போகும்போது கார்ல சொல்றேன்" அப்படின்னு வருண் சொல்றான். சரி நான் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லவும், "அதெல்லாம் வேலைக்காரங்க பார்த்துப்பாங்க. நீ வா" அப்படின்னு சொல்லவும், "நான் கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபேஸ் வாஷ் ஆச்சும் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றா. சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் போறான். இதெல்லாம் கிச்சன்ல நின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. வருண், வெண்ணிலா பேசினதெல்லாம். வெண்ணிலாட்ட கேட்குறாங்க அண்ணாமலை, "எங்க கூப்பிட்டு போறான்?" அப்படின்னு சொல்லி. "எங்கேயோ வெளியில கூப்பிட்டு போறேன்னு சொல்லி கிளம்ப சொல்றாரு. அர்ஜென்ட்ன்னு சொல்றாரு" அப்படின்னு சொல்லவும், "உன்னை பார்த்தா எரிஞ்சு தானே விடுவான். இப்ப என்ன திடீர்னு உன்னை வெளில கூப்பிட்டு போறேன்னு சொல்றான். இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கே. இவன் கொஞ்சம் நல்லா நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் வினோதமாவே இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. உடனே, "எங்க கூப்பிட்டு போறேன்னு சொன்னானா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நான் கேட்டேன் அவள் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டா. "ஏதோ அர்ஜென்ட்ன்னு மட்டும் சொல்றாங்க" அப்படின்னு சொல்றா. உடனே, "நானும் வரேன். எனக்கு என்னமோ தப்பா படுது" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, "இப்பதான் எங்கேயோ வெளில கூட்டு போறேன்னு எங்கன கூட்டிட்டு போறாரு. திடீர்னு நீங்க வரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிடுவாரு" அப்படின்னு சொல்றா. "கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தன்னு" வெண்ணிலா சொல்றா அண்ணாமலைகிட்ட. "ஏய் அவன் எதுக்கு கூப்பிடுறான்னே தெரியல. எப்படி அனுப்புறது உன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் போயிட்டு வந்துக்கிறேன் அத்த. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. கூப்பிடுறது உங்க பையன் தானே. பேயோ பூதமோ இல்லையே" அப்படின்னு சொல்றா. "அப்ப அவன் எப்ப கூப்பிடுறான்னு எதிர்பார்த்துட்டே இருந்துருவ போல இருக்கே நீ" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சரி நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. "சரி அத்த" அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. "சரி அங்க ஏதாச்சும் தப்பா நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும்" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க வெண்ணிலா கிட்ட. "சரி அத்த" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. வெண்ணிலாவும் வருணும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ வெண்ணிலா சொல்றா வருண் கிட்ட, "ஏங்க கவனிச்சீங்களா? அத்தை உங்கள சந்தேகப்படுறாங்க" அப்படின்னு சொல்றா. "ஏன்?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல எப்பயுமே நீங்க என்கிட்ட வ எறிஞ்சு எறிஞ்சு விழுவீங்க. நான் தான் உங்கள்ட்ட வந்து பேசுவேன். ஆனா இப்போ வெளியில கூட்டு போறேன்லாம் சொல்றீங்க. ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு அத்தை பயப்படுறாங்க" அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. "ஓ! அதனால தான் நான் உன்ன கூப்பிடவும், அம்மா உன்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுனாங்களா?" அப்படின்னு கேட்குறான் வருண். ஆமான்னு சொல்றா வெண்ணிலா. அவங்க நினைக்கிறதும் கரெக்ட்டு தான். அவங்கள்ட்டருந்து நான் நெறைய விஷயத்த மறைச்சிருக்கேன். அதனால அவங்க என் மேல சந்தேகப்படுறது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வெண்ணிலா கிட்ட. வருண் சொல்றான் வெண்ணிலா கிட்ட, "நான் எந்த ட்ராமாவும் பண்ணல. நீ டைவர்ஸ் குடுக்குறேன்னு சொன்னதுலேருந்து நான் உன்கிட்ட ட்ரூவா தான் நடந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "இன்னும் 3 மாசத்துல நானே உங்கள விட்டு போயிட போறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பிரச்சனை பண்ண போறீங்க?" அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு நம்மள எப்படி இவ பிளைண்டா நம்புறா? அவள்ட்ட நம்ப எதுவுமே சொல்லாம கூப்பிட்டு போறோமே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் வருண். இப்ப போய் சைன் வாங்க நம்ம கூப்பிட்டு போறோம். இப்பவே உண்மைய சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான் வருண். யோசிச்சுட்டு இருக்கறத பார்த்துட்டு வருண் கேட்கிறா, "ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வருண் சொல்றான், "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீயே கேட்டதுனால நான் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போற டைம்ல அவனுக்கு ஃபோன் வருது வக்கீல் கிட்டேருந்து. "என்ன எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களான்னு?" வக்கீல் கேட்குறாரு. "ஆமா வந்துட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்றான் வருண். "எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, அங்க சார் வந்து ஒரு சென்டிமென்ட்டான ஆளு. நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அந்த டீலே வேணான்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு" அப்படின்னு சொல்றாரு வக்கீலு. அப்புறம் சொல்றாரு வக்கீல், "நீங்க எவ்வளோ சீக்கிரம் உங்க பொண்டாட்டிக்கு சைன் வாங்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது" அப்படின்னு சொல்லவும், "நாங்க பக்கத்துல வந்துட்டோம். நாங்க சீக்கிரமா வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கன்னு வருண் சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் வைக்கிறாரு. அப்போ அவன் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வெண்ணிலா கேட்கிறா, "என்ன ரெடி பண்ணி வைக்கணும்? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கவும், "அத சொல்லலான்னு தான் உன்கிட்ட வந்தேன். அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ வெண்ணிலா, "ஏங்க கொஞ்சம் இங்க நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்றா. ஏன்னு கேட்கவும், "கோயில் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல நிறுத்த சொல்றா. கோயிலுக்குள்ள இறங்கி சாமி வேண்டுறாங்க. அப்போ வெண்ணிலா வேண்டிக்கிறா. வருண் எனக்கு கிடைக்கணும். அவர் பிசினஸ் நல்லபடியா போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, ஐயரு குங்குமத்தூள் கொண்டாந்து குடுக்கும்போது, அத எடுத்து வருணுக்கு வச்சு விடுறா. குங்குமம் வச்சுட்டு, "ஏதோ பதட்டமா இருக்கீங்க. அதனால தான் நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. என்னவோ சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப நான் சொல்ல அப்புறமா சொல்றேன்னு" 2 பேரும் கார்ல போறாங்க. வக்கீல் ஆஃபீஸ்க்கு போறாங்க. வக்கீல் ஆஃபீஸ்க்குள்ள போனதும் வக்கீல் தனியா வருண கூட்டு போறாரு. "சார், நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாமே சொல்லிட்டீங்களா? அவங்களுக்கு ஓகே தானே உங்கள விட்டு பிரிஞ்சு போகறதுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் சொல்லிட்டேன் சார் எல்லாமே அவங்கள்ட்ட" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பவும் உள்ள போறாங்க. உள்ள வந்து உட்காந்ததுக்கப்புறம் வருண் சொல்றான் வெண்ணிலா கிட்ட, "என்னோட பொட்டிக்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு சில பேர்ட்ட ஃபைனான்ஸ் கேட்டிருந்தேன். அவங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா இருந்தா உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அதனால தான் நீ இதுல சைன் பண்ணு" அப்படின்னு சொல்லவும், "என்ன சார் இப்ப தான் சொல்றீங்களான்னு?" வக்கீல் கேட்குறாரு. "இல்ல நான் வீட்லயே சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லவும், "உங்களுக்கு ஓகே தானே மேடம்?" வக்கீல் கேட்குறாரு. "எனக்கு ஓகே தான்னு" வெண்ணிலா சொல்றா. "உடனே இதுல சைன் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. "இந்தாங்க மேடம், இந்த ஃபைல்லாம் சைன் பண்ணுங்கன்னு" சொல்லி வக்கீல் சைன் பண்ண சொல்றாரு. வெண்ணிலாவும் சைன் பண்றா. சைன் பண்ணி முடிச்சதும், கரெக்ட்டா அந்த நேரத்துல அண்ணாமலை ஃபோன் பண்றாங்க. இவன் யாருன்னு கேட்கறான் வருண். உடனே அத்தை தான் ஃபோன் பண்றாங்கன்னு அட்டெண்ட் பண்ணிடுறா. இவன் அட்டெண்ட் பண்ண வேணான்னு சொல்ல வரான். அதுக்குள்ள வெண்ணிலா அட்டெண்ட் பண்ணிடுறா. "என்ன நீங்க 2 பேரும் வெளில போனீங்களே, என்ன எங்க இருக்கீங்க? வருண் பக்கத்துல இருக்கானா?" அப்படின்னு கேட்கறாங்க அண்ணாமலை. "ஆமா அத்தை" அப்படின்னு சொல்லவும், "நான் பேசுறது அவன்ட்ட எதுவும் சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு, முதல் முறையா உன்ன அவன் வெளில கூட்டு போயிருக்கான். 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன வைக்கிறாங்க. வருண் கேட்குறான், "அம்மா என்ன சொன்னாங்கன்னு?" "ஒண்ணும் இல்ல, எங்க இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசி சமாளிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. அப்போ வக்கீல்ட்ட கேட்குறான் வருண், "சார் அவ்வளோதானா? ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். அப்போ எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா சார், எல்லாம் ஓகே தான். இனிமேல் உங்க வேலை எதுவும் கிடையாது. எல்லாம் என் வேலை தான். நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு வக்கீலு. "சரி வெண்ணிலா, வா நம்ம கிளம்பலாம்ன்னு" சொல்லி வெண்ணிலாவ கூட்டு போறான். வீட்டுக்கு 2 பேரும் வராங்க. அப்போ கரெக்ட்டா அண்ணாமலை ஹால்ல லேப்டாப்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு வெண்ணிலாட்ட சொல்றான் வருண், "அம்மா ஹால்ல தான் உட்காந்துருக்காங்க. அம்மா ஏதாச்சும் கேட்பாங்க. உன்னையாச்சும் கேட்டா நீ சமாளி, என்னையாச்சும் கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வரான் வெண்ணிலாவ. இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. அப்போ அண்ணாமலை, "நீ வருண் நில்லு" அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் வெளில தானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கறாங்க அண்ணாமலை. "இல்லம்மா, நாங்க வெளில போனோம். வெண்ணிலாக்கு தலைவலிக்குன்னு சொன்னா, அதான் திரும்பி கூட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். "அப்பன்னா நீ கடைக்கு கூட்டு போயிட்டு அவள திரும்பி கூட்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்போ லீலாவதி வராங்க. லீலாவதி கேட்குறாங்க, "என்னது? கடைக்கு போயிட்டு கூட்டு வரியா? அவள வெளில கூட்டு போலையா?" அப்படின்னு கேட்குறாங்க லீலாவதி. "இல்ல பெரியம்மா, கூட்டு போலான்னு தான் போனேன். அவ தலைவலிக்கவும் சொல்லவும் எப்படி கூட்டு போற? அதனால திருப்பி கூட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான் வருண். லீலாவதி சொல்றாங்க, "எதுக்குடா இந்த ஆம்பளைங்களே இப்படி இருக்கீங்க? வெளில கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போயிருப்ப. அங்க உன் வேலைய பார்த்துட்டு இருந்திருப்ப. உடனே அதனால அவளுக்கு தலைவலி வந்திருக்கும். இதே அவள மாலு, சினிமான்னு கூட்டு போயிருந்தா சுத்தி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. தலைவலியும் அவளுக்கு வந்திருக்காது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு "இல்ல அத்த" அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்றா. "அவளுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் புதுசா அவர் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என் ஒய்ஃப் கூட இருக்கேன்னு தான் சொன்னாரு. நான் தான் நான் இருக்கட்டும், இன்னொரு நாள் போய்க்கலான்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம காலைல தலை குளிச்சுட்டு அப்படியே நான் துவட்டாம வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அதனால எனக்கு தலை வலிச்சுது. அதனால தான் வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா வெண்ணிலா. அதுக்கு அண்ணாமலை கேட்குறாங்க, "அவளுக்கு தலைவலின்னு ஆயிடுச்சு. அவ வெளியில கூட்டு போறா இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ உன் கார்லயே வெண்ணிலாவ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க வேண்டியது தானே? நீ எதுக்கு கூட வந்த?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு வருண் சொல்றான், "இல்லம்மா, எப்படி அவள தனியா அவள மட்டும் அனுப்பி வைக்கிறது? அதனால தான் அவ கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு நானும் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கைய பிடிச்சு, "வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். உடனே அப்பதான் உட்கார்றாங்க அண்ணாமலை. அந்த நேரத்துல தான் லீலாவதி வீட்டுக்கார் வெங்கடேசன் உள்ள வராரு. "என்னங்க என்னங்கன்னு கூப்பிடுறாரு. அவர் காதுல வாங்காத மாரி போறாரு. "ஏங்க உங்கள தான் கூப்பிடுறேன். என்ன காதுல வாங்காம போறீங்களே?" அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணும் இல்லம்மா, ஒரே வேலை டென்ஷன். என்னன்னு சொல்லு" அப்படின்னு கேட்குறாரு. "உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்ட அல்வா மதியம் சாப்பாட்டுக்கு செஞ்சு குடுத்தேனே, சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க லீலாவதி. "இல்லம்மா, நான் சாயந்தரம் கடையிலே இல்ல, வெளில போயிட்டேன். அதனால நான் சாப்பிடல" அப்படின்னு சொல்றாரு. அத அண்ணாமலை காதுல வாங்கிட்டு,
பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!